கர்த்தர் உங்களை கோடா கோடிய பெருக பண்ணுவார். வாசிக்கலாம் எபிரேயர் 10:16. அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களோடு பண்ணும் உடன்படிக்கையாவது, நான் என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய இருதயங்களில் வைத்து அவைகளை அவர்களுடைய மனதில் எழுதுவேன் என்று கட்ட சொல்கிறார் என்பதை உரைத்த பின்பு அவர்களுடைய பாவங்களையும் அவர்களுடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்று என்பதை சொல்கிறார். ஆமென். அந்நாள்ல ஆண்டவர் ஒரு புதிய உடன்படிக்கை பண்றாரு. ஆமென். அது பழைய உடன்படிக்கை மாதிரி கிடையாது. ஆண்டவருடைய பிரமாணத்தை எங்க எழுதுறாராம்? நம்ம இருதயத்தில் எழுதிட்டார். ஆமென். இதுதான் புதிய உடன்படிக்கை. வேதம் சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதுசாயின. இனி அவர் நம்முடைய பாவங்களை மன்னிச்சிட்டார். புது உடன்படிக்கையின் ரத்தத்தினால் நம்மை கழுவிட்டார். இனி என்ன பண்ண சொல்லி இருக்கிறார்? இனி அந்த பாவத்தை அவர் நினைக்கவே மாட்டார். ஆமென். வேதம் சொல்லுகிறது, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறார், எவனுடைய ஆவியில் கபடமில்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறார். ஆமென். அவர் புதிய உடன்படிக்கை பண்ணிட்டார். நீங்க பாத்தீங்கன்னா அந்த புதிய உடன்படிக்கையில இருதயத்துல தேவன் தம்முடைய பிரமாணத்தை இருதயத்துல எழுதிட்டார். புதிய உடன்படிக்கையின் பிரமாணம் என்ன? வாசிக்கலாம். அன்பு வாசிக்கலாம். மத்தேயுல போட்டிருக்கு, வாசிக்கலாம். Thank you, Jesus. Thank you, Jesus. இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதுக்கு ஒப்பா இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாய். இதுதான் புதிய பிரமாணம். ஆமென். பழைய ஏற்பாட்டுல 10 கட்டளை, எத்தனையோ நியாய பிரமாணங்கள் இருந்தது. ஆனா புதிய பிரமாணம் அன்பு. பழைய வேதம் சொல்லுகிறது, எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 5:5. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. அந்த நம்பிக்கையை நம்ம வெட்கப்படுத்தாது. ஆமா. இந்த புதிய ஏற்பாட்டுல எப்படின்னா அன்பை எப்படி நம்ம இருதயத்துல எழுதி இருக்கிறார்னா, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் மூலம் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது நம்முடைய இருதயத்துல அன்பு ஊற்றப்படுது, அன்பு எழுதப்படுது. என்ன அன்பு? தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு. ஆண்டவர் பேதுருவை பார்த்து கேட்டார், நீ இவர்கள் எல்லாரிலும் என்னை நேசிக்கிறாய். ஆமா, அதுதான் அன்பு. ஏதோ நான் கடவுளை நேசிக்கிறேன்னு கிடையாது, எல்லாரை விட நேசிக்கிறேன். எல்லாத்த விட, உங்க நண்பர்களை விட, குடும்பத்தை விட, மனைவியை விட, கணவனை விட, தகப்பனை விட, தாயை விட, பெற்றோர்களை விட, பிள்ளைங்களை விட, உங்க பொருட்களை விட, பணத்தை விட, எல்லாற்றை விட ஏசப்பாவை அதிகமா நேசிங்க. இதுதான் முதலாவது கற்பனை. இரண்டாவது கற்பனை, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயா. இதுதான் இரண்டாவது கற்பனை. ஆனா பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா 10 கட்டளை. இன்னைக்கு அநேக சபைகள் என்ன வருது, வாரம் இன்னைக்கு ஒரு மந்திரத்தை சொல்ற மாதிரி சபையில சொல்றாங்க, கொலை செய்யாதிருப்பாயாக, அதே விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கான். அவன் என்ன பண்றான்? ஒரு காதுல கேட்டு அடுத்த காதுல விட்டுட்டே போயிட்டான். ஏன்னா இருதயத்துல உணர்வே இல்லை, அபிஷேகம் இல்ல, ஆவியானவர் இல்ல. ஆனா புதிய ஏற்பாட்டு கட்டளை என்ன? புதிய ஏற்பாட்டு கற்பனை என்ன? பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் தேவ அன்பு நமக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கு. இன்னைக்கு அபிஷேகத்திற்கு எதிர்த்து இருக்கிறது சபைகள், அநேக சபைகள் இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவருக்கு எதிர்த்து நிற்க. ஒரு அந்நிய பாஷையில பேசிட்டு அவனை தூசிக்கிறாங்க. இன்னைக்கு ஆவியானவருக்கு இடம் இல்ல. ஒரு வெறுமையான சபையில் நீ பாரம்பரியத்தை, பழைய பிரமாணத்தையே பேசி, இன்னைக்கு 99% சபைகள் இன்னைக்கு பாரம்பரியத்தை தான், பழைய பிரமாணத்தையே பேசிட்டு இருக்காங்க. 10 கற்பனையே பேசிட்டு இருக்காங்க. அதை செய்யாத, இதை செய்யாத. ஆனா எல்லாம் செய்யறவன், கொலைகார, விபச்சாரம் எல்லாம் இன்னைக்கு
அநேகர் சபைகளுக்குள்ள இருக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் இல்ல, தேவ அன்பு ஊற்றப்படல. ஆனா புதிய பிரமாணம் என்ன? பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் தேவ அன்பு நம்ம இருதயத்துல ஊற்றப்பட்டிருக்கு. இதுதான் புதிய பிரமாணம். அவர் நமக்காக கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தி இந்த பரிசுத்த ஆவியானவரை நமக்குள்ள கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு அவருடைய ரத்தம் சிந்தி இந்த வரங்களை பெற்றுக்கொண்டார். வேதம் சொல்லுகிறது, துரோகிகளாகிய மனுஷர்களுக்காக அவர் வரங்களை பெற்றுக்கொண்டார். கிறிஸ்து இந்த பூமியில வந்த நாட்கள்ல முதலாவது அவர் யோர்தான்ல பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று அந்த சரீரத்தை கல்வாரி சிலுவையிலே பலியாக ஒப்பு கொடுத்து அந்த ரத்தத்தின் மூலமா இன்னைக்கு நம்ம ரட்சித்து நம்மளை மீட்டு பிள்ளையாக மாற்றி அதோடு விடல, நம்முடைய ஆவியினால் நம்மை நிரப்பி இருக்கிறார். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் தேவ அன்பு நம்ம இருதயத்துல ஊற்றப்பட்டிருக்கு. புதிய பிரமாணம் அன்புதான். தேவன் இடத்துல அன்பு, மனுஷ இடத்துல அன்பு. பழைய 10 கட்டளை எல்லாம் அவர் முடிச்சிட்டார், நிறைவேற்றி முடிச்சிட்டார். வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவானவர் நியாய பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிறார். இனி நம்ம பழைய கற்பனைய பழைய கட்டளையை பேச தேவையில்லை. அன்பு நமக்குள்ள வந்துட்டுனா நம்மளால பாவம் செய்ய முடியாது. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 13. அன்பானது பிறருக்கு பொல்லாங்கு செய்யாது. 1 கொரிந்தியர் 13. அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது. அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலா இருக்கிறது. ஆமே. அன்பானது பிறருக்கு பொல்லாங்கு செய்ய. அன்புதான் பிரமாணம். புதிய ஏற்பாட்டின் பிரமாணம் என்ன? அன்பு. நமக்குள்ள அன்பு வந்துட்டுன்னா பிறருக்கு நம்ம கொலை செய்ய மாட்டோம், வேற எந்த பாவங்களையும் நம்ம செய்ய முடியாது. ஏன்னா அன்பு நமக்குள்ள வந்துட்டுன்னா ஆவியானவர் நமக்குள்ள இருந்து நடத்துவார். ஆமே. இன்னைக்கு அன்பு இல்லாம எவ்வளவுதான் ஒரு மனுஷன்ட்ட போய் 10 கட்டளையை திரும்ப 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 அவன்கிட்ட சொன்னாலும் அது வெறும் வார்த்தையா இருக்கு. வேதம் சொல்லுகிறது, எழுத்து கொள்ளுகிறது. ஒரு மனுஷனுக்கு எல்லாம் எழுத்து கொள்ளுகிறது. பவுல் சொல்றாரு, நான் கற்பனை வந்த போதோ நான் செத்தவனானே. பழைய ஏற்பாட்டு ஜனங்கள் அந்த 10 கட்டளை வந்த உடனே மனுஷன் என்ன பண்ணிட்டான்? செத்துட்டான். அது வரைக்கும் மனுஷன் மனசாட்சியின் காலமா இருந்தது. ஆனா என்னைக்கு அந்த 10 கட்டளை வந்துச்சோ மனுஷன் அதுல நிலை நிற்கவே இல்லை. அந்த பழைய 10 கற்பனை பழைய ஏற்பாட்டு அந்த பிரமாணம் கிறிஸ்துவிடத்தில் நம்மை சேர்க்கிற ஒரு உபாத்தியா இருக்குது. அவ்வளவுதான். ஒரு டீச்சர் மாதிரி கத்துக் கொடுக்க. அன்னைக்கு பாத்தீங்கன்னா கடவுள் உலகத்துல மனுஷனை படைக்கும் போது ரொம்ப நல்லவர்களா படைச்சார், அவருடைய சாயல்ல படைச்சார். ஆனா மனுஷன் பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டான். பாவம் செஞ்சு இடம் கொடுத்த உடனே பிசாசு அவனுக்குள்ள என்ன பண்ணிட்டான்னா அவனுடைய சுபாவத்தை கொண்டு வந்துட்டான். அன்னைக்கு பாத்தீங்கன்னா முதல்ல காயினை கொலை பண்றான். காயின் ஆபேல கொலை பண்றான். முதல்ல அன்னைக்கு தான் கொலை நடக்குது. ஆனா மனுஷனுக்குள்ள அந்த பாவம் பெருகி பெருகி அன்னைக்கு பாத்தீங்கன்னா பயங்கர பாவம் ஆயிட்டு. உலகம் முழுவதும் கடவுளுக்கு முடியாத அளவுக்கு, தாங்க முடியாத அளவுக்கு உலக மனுஷன் பாவம் செய்யறான். அவ்வளவு பாவம் பெருகிட்டு. அதனால கடவுள் என்ன பண்ணாருன்னு அந்த 10 கட்டளை எழுதி கொடுத்தாலாவது இவனா கொஞ்சமாவது திருந்துவான்னு சொல்லி அன்னைக்கு அந்த கட்டளை எழுதி கொடுத்தாரு. ஆனா அது ஃபெயிலியர் ஆயிட்டு. ஆனா மனுஷன் அதை எவனுமே பிடிக்கல. அந்த கற்பனையை பிடிக்கல. அதை உடனே ஒரு இதை மாத்திட்டான். அதை மாத்துறதுக்கு வேற ஒரு இதை பண்ணிட்டான். இன்னைக்கு இவ்வளவு காணிக்கையை கொடுத்துட்டான், உனக்கு அந்த கட்டளை நீ கை கொள்ள தேவையில்லை, அப்படி மாத்திடுறாங்க. அப்படி மாத்திட்டான். எனவேதான் தேவன் பார்த்தார், கடவுளே இந்த பூமிக்கு இறங்கி நம்முடைய பாவத்திற்கான தண்டனையெல்லாம் அவர் மேல ஏத்துக்கிட்டு, எல்லா நியாய பிரமாணத்தெல்லாம் அவர் மேல நியாய பிரமாணத்தெல்லாம் அவர் மேல ஏத்துக்கிட்டு, நியாய பிரமாணத்திலிருந்து எல்லா சாபங்களையும் அவர் மேல ஏத்துக்கிட்டு, அவர் கல்வாரி சிலுவையிலே தன்னையே பலியாய் ஒப்பு கொடுத்து, இன்னைக்கு அவருடைய ரத்தத்தினால் இன்னைக்கு நாம் நீதிமானாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். அவருடைய ரத்தத்தினால் நாம் நீதிமானாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். இப்ப நம்ம ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா புதிய சிருஷ்டி ஆயிரம். அந்த வசனத்துல போட்டிருக்கு, இனி நான் அவருடைய பாவங்களை நினைக்க மாட்டேன். அந்த புதிய உடன்படிக்கையின் ரத்தம் என்ன பண்ணுதுன்னா நம்முடைய பாவங்களை கழுவுது. நம்ம கிறிஸ்துவுக்குள்ள வரும்போது நான் ஒரு பாவியாதான் நம்ம வர்றோம். ஆனா அவருக்குள்ள வந்த உடனே நம்ம எப்படி மாறிடுறோமா?
அவருடைய ரத்தத்தினால் நீதிமானாய் மாறியிருந்த அதே அதிகாரத்துல போட்டிருக்கு. ரோமர் எபிரேயர் 10ஆம் அதிகாரத்துல போட்டிருக்கு, அவருடைய ரத்தத்தினால் நாம் என்றென்றைக்கும் பூரணராக்கப்பட்டிருக்கோம், பூரணராக்கப்பட்டிருக்கோம். இயேசுவின் ரத்தம் நம்மை எப்போதும் பரிசுத்தமாக்கிட்டு, ஆமென், நம்மை நீதிமானாய் மாற்றி இருக்கிறது. நம்முடைய சுய நீதியினால் அல்ல, நம்முடைய சுய கிரியையினால் அல்ல, இன்னைக்கு அவருடைய ரத்தத்தினாலே, அவருடைய தியாகத்தினாலே, அவர் கட்டளையை கை கொண்டதினாலே. நாம் அந்த கட்டளையெல்லாம் கை கொண்டோன்னு கிடையாது, அவர் கை கொண்டு எல்லாவற்றையும் சிலுவையிலே ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று வேதம். நியாய பிரமாணத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் அவர் மேல எடுத்து அவர் சிலுவையில அரைஞ்சிட்டார். கிறிஸ்துவின் சரீரம் சிலுவையில அறையப்படும் போது அந்த நியாய பிரமாண புஸ்தகங்கள் எல்லாம் சிலுவையில அறையப்பட்டுட்டு, இன்னைக்கு அதை பேச தேவையில்லை, இன்னைக்கு அன்பை பேசணும். ஆமென். கிறிஸ்துவின் அன்பு எதை செய்தாலும் வேதம் சொல்லுகிறது, அதை அன்போடு செய்கள். வேதம் சொல்லுகிறது, அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். இனி 10 கட்டளையை நம்ம பேச தேவையில்ல. ஆண்டவர் மாத்தி கொடுத்த அந்த 2 கட்டளை, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூறுவாயாக. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாங்க. இந்த கட்டளையை நீங்க பேசுங்க. இதுதான் நம்ம இருதயத்துல ஊற்றப்பட்டிருக்கு. எனவே பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறணும். சபைகள் ஆவியானவருக்கு இடம் கொடுக்கணும். இன்னைக்கு வார்த்தைக்கு, இன்னைக்கு அந்த பிரமாணத்துக்கு தான் முக்கியத்துவப்படுத்துறாங்க, பாரம்பரியத்துக்கு முக்கியத்துவப்படுத்துறாங்க. ஏதோ பாரம்பரியமா எழுதி அதை வாசிட்டு ஓடணும், அவ்வளவுதான் முடிஞ்சது. ஏதோ கடமைக்காக பணத்தை வாங்கணும், பேசணும், போனோன்ட்டு இருக்க கூடாது. எத்தனை மணி நேரம் இன்னைக்கு பாருங்க, நல்ல ஆவியில நிறைக்கிற சபையை பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மணி போறதே தெரியாது. நல்ல ஆவியானவர் நடத்திக்கிட்டே இருப்பாரு. ஆனா பிரமாணத்தை பேசுறது அப்படி இல்லை, ஏதோ கடமைக்கு ஏதோ நடத்தணும்னு நடத்திட்டு போங்க. ஆனா ஆவியில நிறைஞ்சு ஜெபிக்கணும். இன்னைக்கு சபைகள் ஆவியானவருக்கு இடம் கொடுக்கும் போது இன்னைக்கு தேசம் சுத்திகரிக்கப்படும். சபைகள் பரிசுத்தமாக்கப்படும் போது தேசம் பரிசுத்தமாக்கப்படும். ஆமென். உங்கள் மூலமாய் தேசம் சுத்திகரிக்கப்படும், தேசத்துல எழுப்புதல் உண்டாகும். முதலாவது எழுப்புதல் சபையில ஊற்றப்படும். முதலாவது தேவா ஆவியானவர் கிறிஸ்துவின் அன்பு சபையில ஊற்றப்படும் போது இன்னைக்கு தேசத்தின் ஜனங்களுக்குள்ள அன்பு ஊற்றப்படும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா தேசத்தின் மக்களுக்குள்ள கொலை, விபச்சாரம், வேசித பாவம் நிறைஞ்சிட்டு இன்னைக்கு உலகத்துல. ஏன்னா இன்னைக்கு ஆவியானவர் இல்ல. இன்னைக்கு சபைகளுக்குள்ள ஆவியானவர் ஊற்றப்படும் போது, நாம் ஆவியில நிறைஞ்சு ஜெபிக்கும் போது இப்படிப்பட்ட பொல்லாத கிரியைகள் எல்லாம் அழிக்கப்படும். ஆமென். எனவே ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. அபிஷேகம் பெறாதவங்க அபிஷேகம் பெறுங்க. இன்னைக்கு எத்தனையோ பேர் இருக்காங்க, பல வருஷமா பெந்தேகோஸ்தே சபைக்கு போறேங்க, ஆனா பாத்தீங்கன்னா அந்நிய பாஷை கிடையாது, அபிஷேகம் கிடையாது. பிரச்சனைன்னு வந்தா மேற்கொள்ள முடியாது. ஆமென். ஆவியானவர் நமக்குள்ள இருந்தாதான் பிரச்சனையை மேற்கொள்ள முடியும். வேதம் சொல்லுகிறது, அபிஷேகம் நுகத்தடிகளை முறிக்கும். அபிஷேகம் நுகத்தடிகளை முறிக்கும். பிரச்சனை வரும்போது ஆவியில நம்ம நிறைஞ்சு நாம் ஜெபித்துதான் அதை மேற்கொள்ள முடியும். வேதம் சொல்லுகிறது, ஆமென். வெள்ளம் போல சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். எனவே ஆவியில நிறைஞ்சு ஜெபம் பண்ணுங்க. பழைய பாரம்பரியத்திலிருந்து வெளியே வாங்க. ஆவியானவர் வேதம் சொல்லுகிறது, பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, ஆமென், உங்கள் பரமபிதா நமக்காக கல்வாரி சிலுவையிலே கடைசி சொட்டு ரத்தத்தை நமக்காக சிந்தின நம்முடைய பரமபிதா நமக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுப்பது அதிக நிச்சயம். எனவே கேளுங்க, ஆவியானவரை கேளுங்க. ஆவியானவர் நமக்குள்ள வந்துட்டா நமக்கு பிரச்சனை இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் நீங்க சொல்றீங்க, என் பிள்ளை அப்படி நடக்க மாட்டான், இப்படி நடக்க மாட்டான்னு சொல்லி அவனுக்கு போட்டு எடுத்து அப்படியே அவனை போதிக்கிறத விட, என் பிள்ளைங்களை ஆவியினால் நிரப்புங்கப்பா, என் பிள்ளைங்களை நிரப்புங்க, என் கணவனை நிரப்புங்க சொல்லுங்க. வேதம் சொல்லுகிறது, ஒரு கணவன், ரட்சிக்கப்படாத ஒரு கணவன் மனைவியுடைய நடக்கை நிமித்தம் போதனையின்றி ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவான். போதனையின்றி, போதனை தேவையில்ல, போதிக்க தேவையில்ல. அபிஷேகம் அவனுக்குள்ள வந்துட்டுன்னா, உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் அவனுக்குள்ள இருக்கிற அந்த கிரியை அழிக்கும். ஆமென். அதற்காக ஜெபம் பண்ணுங்க. அப்பா, என் கணவனை ஆவியினால் நிரப்புங்க, என் பிள்ளைங்க ஆவியினால் நிரப்புங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆவியானவர் வந்துட்டாருன்னா அப்ப அவங்களுக்குள்ள அந்த பாவம் இருக்க முடியாது. மத்தபடி நீங்க என்னதான் உட்கார்ந்து பேசினாலும் ஒண்ணும் செய்ய முடியாது. பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல மோசே அந்த பழைய பிரமாணத்தை சொன்னாங்க, 40 வருஷம் ஒருத்தன் கூட அதை கேட்கல.
எகிப்துல இருந்து புறப்பட்ட நாள்ல அன்னைக்கு அந்த உடன்படிக்கை மாதிரி இப்ப புதிய உடன்படிக்கை கிடையாது. அந்த உடன்படிக்கையில நின்னவங்க யாருமே நிலை நிற்கலன்னு வேதம் சொல்லுகிறது. அந்த பழைய உடன்படிக்கையில் அந்த மோசேயின் மூலமாய் கொடுத்த அந்த நியாய பிரமாணத்துல கை கொண்ட ஒரு மனுஷன் கூட நிலை நிக்கல. அன்னைக்கு அந்த 60 லட்சம் மக்களை ஒருத்தன் கூட, அன்னைக்கு இஸ்ரவேல்ல இருந்து புறப்பட்ட அத்தனை லட்சம் மக்களும் வனாந்திரத்தை அழிந்து போனான். அன்னைக்கு கானான சுதந்திரிக்கல என் அன்பிற்குரியவர்கள். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த புதிய கட்டளை, இந்த புதிய கற்பனை, நம்ம இருதயத்துல ஊற்றப்பட்ட அபிஷேகம், பரிசுத்த ஆவியானவர், இந்த ஆவியின் பிரமாணம், ஆமீன். இதை நம்ம பெறும்போது வேதம் சொல்லுகிறது, ரோமர் 8:2 போட்டிருக்கு, கிறிஸ்து இயேசுவின் ஆவியின் பிரமாணம் பாவ மரணம் என்ற பிரமாணத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்கிற்று. ஆமீன். எந்த பாவத்திலிருந்தும் விடுதலையாக்க ஆவியின் பிரமாணம் வேணும். ஆவியானவர் நமக்குள்ள வந்தாதான் நம்மளால விடுதலை பெற முடியும். ஆமீன். என்னதான் பிரசங்கம் பண்ணாலும், என்னதான் கற்பனை எடுத்து கட்டளை எடுத்து வார உட்கார்ந்து மந்திரம் ஓதரமாய் ஓதினாலும் ஒருத்தனும் கேட்க மாட்டான். ஆனா ஆவியில நிறைஞ்சு ஜெபிங்க. சபைகள் ஜெபிக்கும் போது ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள இன்னைக்கு ஆத்துமா பாரம் வேணும். இன்னைக்கு போதகருக்குள்ள அந்த இதெல்லாம் கிடையாது. ஏதோ சபைக்கு வர்றான், காணிக்க கொடுத்தான், போராண்டு இருக்காங்க. ஆனா உண்மையான ஒரு மேய்ப்பனுக்குள்ள என்ன இருக்குன்னா, ஒவ்வொரு பிள்ளைகளும் பிள்ளைங்களா நினைப்பாங்க. ஒவ்வொருத்தன் அபிஷேகம் பெறணும், ஒவ்வொருவரும் ஆவியில நிறைஞ்சு ஜெபிக்கணும், ஒவ்வொருவரும் அந்நிய பாஷையில பேசணும், ஒவ்வொரு விடுதலை பெறணும், ஒவ்வொருவரும் கர்த்தருக்காக எழும்பணும். அந்த என்ன வேணும்? சீசர்களை உருவாக்கணும். இன்னைக்கு சபைகள் உருவாக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் என்ன சபைகள் என்ன பண்றாங்கன்னா, அவன் அபிஷேகம் பெற்றுட்டான்னா அவன் எழும்பிடுவான், அவன் எழும்பி ஊழியக்காரனா மாறிடுவான்னு சொல்லி இன்னைக்கு அதெல்லாம் மக்களுக்கு செய்ய மாட்டாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, எல்லார் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். 120 பேர் ஜெபம் பண்ணாங்க. ஒவ்வொருத்தர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். அங்க சீசர்கள் மேல மட்டும் கிடையாது, 12 பேர் தான் அங்க சீசர்கள் இருந்தாங்க. ஆனா அங்க 120 பேர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். ஆமா, இன்னைக்கு சபையில இருக்கிற இன்னைக்கு பாஸ்டர் மேல இல்ல, ஐயர் மேல இல்ல, சபையில இருக்கிற எல்லார் மேல, எல்லா விசுவாசிகள் மேலையும் கர்த்தர் அபிஷேகத்தை ஊற்ற ஆயத்தமா இருக்கிறார். நீ கேட்கணும், நீங்க கேட்கணும், காத்து இருக்கணும். அப்பா என்ன நிரப்புங்க. அது ஏதோ ஊழியக்காரங்களுக்கு நினைக்க கூடாது. எனக்காக என் அப்பா ரத்தம் சிந்தி இந்த அபிஷேகத்தை எனக்கு கொடுத்து இருக்கிறார். அந்த அபிஷேகத்தை கேட்கும் போது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள ஊற்றப்படுவார். பரிசுத்த ஆவியான நமக்குள்ள ஊற்றப்படும் போது தேவ அன்பு நமக்குள்ள ஊற்றப்படும். அப்போ நம்ம கட்டளையை கை கொள்ளுவோம். தொடர்ந்து வாசிக்கலாம். அவர்களுடைய பாவங்களையும் அவர்களுடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை. ஆமென். தொடர்ந்து வாசிக்கலாம். இவைகள் மன்னிக்கப்பட்டது உண்டானால் இவைகள் மன்னிக்கப்பட்டது நிமித்தம் பலி செலுத்தப்படுவது இல்லையே. ஆமென். இது பாவங்கள் மன்னிக்கப்பட்டுட்டுனா இனி ஒரு பலி நமக்கு இனி தேவையே இல்லை. பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல ஆமென், பிரதான ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு முறை என்ன பண்ணுவான்னா, ஆட்டு ரத்தம் இல்ல, நம்ம ஆட்டு ரத்தத்தோட பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசித்து முதல்ல என்ன பண்ணுவான்னா, அவனுக்காக பின்பு ஜனங்களுக்காக பலியிடுவான். எனவே ஒவ்வொரு நாளும் பலி செலுத்த வேண்டியது அவசியமா இருந்துச்சு. ஆனா இவரோ பழுதற்ற பலியாக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தபடியா, ஒரே பலியாக கிறிஸ்து தம்முடைய சரீரத்தை பலியாக ஒப்பு கொடுத்தபடியா இனி ஒரு பலி தேவையே இல்லை. ஆமென். எல்லா காலத்திற்கும், கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாவற்றுக்கான ஒரே பலி கிறிஸ்து சிந்தித்தார். ஆமென். நீங்க செஞ்ச பாவம், செய்ய போற எல்லா பாவத்திற்கான பலிகளை அவர் செலுத்திட்டார், கிரயத்தை செலுத்திட்டார். நேத்து நீங்க செஞ்ச பாவத்திற்கும் அவருடைய ரத்தம் தான் உங்களை கழுவ போகுது. இன்னைக்கு ஏதோ ஒரு தவறு செஞ்சாலும் அவருடைய ரத்தம் தான் கழுவ போகுது. இனி ஒரு நாள் ஏதாவது ஒரு பாவம், அந்த ரத்தம் தான் உங்களை கழுவ போகுது. ஒரே பலியாக தம்மை தாம் பலியிட்டபடியா அந்த பலிகள் நிறுத்தப்பட்டுட்டு, பழைய பலியெல்லாம் நிறுத்தப்பட்டுட்டு, பழைய பிரமாணம் வேரோடு அழிஞ்சிட்டு, இனி இயேசுதான், இனி கல்வாரி சிலுவை. நம்ம நோக்கி பார்க்க வேண்டியதெல்லாம் கல்வாரி சிலுவை தான். நோக்கி கூப்பிட வேண்டியதெல்லாம் ஏசப்பா, ஜீசஸ். நம்ம ஜெபிக்க வேண்டியதெல்லாம் ஆவியில ஜெபிக்க வேண்டியதுதான். ஆமென். தொடர்ந்து வாசிக்கலாம். ஆகையால் சகோதரரே, பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசிப்பதற்கு, நாம் பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தம்முடைய மாம்சமாகிய திரையின் வழியாக, நம்முடைய மாம்சமாகிய திரையின் வழியாக புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை
புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு ஆமென் அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருந்தபடியினாலும் ஆமென் தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும் தூர மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இதயமுள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரமுள்ளவர்களாயும் உண்மையில இதயத்தோடும் விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோடும் சேர கடவோம். விசுவாசத்திலே பூரண நிச்சயத்தோடு சேர கடவோம். ஆண்டோடைய சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் எப்படி வரணும்னா, அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டு, அவருடைய சரீரம் நொறுக்கப்பட்டு, வேதம் சொல்லுகிறது ஆமென், அவர் மாம்சமாகிய திரையின் வழியாக புதிதும் ஜீவனுள்ள ஒரு மார்க்கத்தை கொடுத்துட்டார். இன்னைக்கு அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்ட அந்த சரீரத்துக்குள்ள இருந்து வந்த அந்த ரத்தத்தின் மூலமா இன்னைக்கு நான் நீதிமானா இருக்கிறேன். ஏன் சுயநீதியில அழுக்கான கந்தை அவருடைய ரத்தம் என்ன ஆமென். மனசாட்சி நீங்க, செத்த கிரியைகள் நீங்க, குற்ற மனசாட்சி நீங்க என்ன சுத்திகரிச்சுட்டுன்னு சொல்லி தைரியமா நான் நீதிமான் என்ற உணர்வோடு ஆண்டோடைய சமூகத்துக்கு வரணும். ஆண்டோடைய சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் நான் பாவின்னு வரக்கூடாது. முதலாவது ஆண்டோட்ட வரும்போது எப்படி வரணும்னா, நம்மில் பாவம் இல்லை என்றால் சொல்வோமானால் நாம் நம்மை வஞ்சிக்கிறவனா இருக்கிறோம், சத்தியம் நம்ம இடத்தில் இருக்காது என்று வேதம் சொல்லி முதலாவது வரும்போது நாம் பாவின்னு வரணும். ஆனா அவருடைய ரத்தம் நம்மளை என்றென்றைக்கும் கழுவிட்டு ஆமென். நேத்து செஞ்ச பாவம், இன்னைக்கு செஞ்ச பாவம், இனி செய்ய போற பாவம் எல்லாத்தையும் மொத்தமா கழுவிட்டு, எனவே நாம் நீதிமானாய் மாற்றப்பட்டு ஆண்டோடைய சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் நான் நீதிமான். அப்பப்ப நம்ம ஏதோ ஒரு தவறு செஞ்சாலும், அப்பா நான் அறியாம செய்த ஒவ்வொரு பாவங்களையும் மண்ணியும் ரத்தத்தால கழுவும் நம்ம சொல்லும் போது, திருவிருந்துல பங்கு கொள்ளும் போதே அதெல்லாம் கழுவப்படும் ஆமென். எனவே ஆண்டோடைய சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் நீதிமான் என்ற உணர்வோடு வாங்க. நான் மறுபடி பிறந்திருக்கிறேன் என்ற உணர்வோட வாங்க. அபிஷேகத்துல நிறைஞ்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டோடைய சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் ஆவியில நிறைஞ்சு ஜெபம் பண்ணுங்க. எல்லா ஜெபத்திலும் ஆமென். எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல போட்டிருக்கு, நீங்கள் எல்லா ஜெபத்திலும் ஆவியிலே ஜெபம் பண்ணுங்க, அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுங்க. நிறைய பேர் இன்னைக்கு சொல்றாங்க, சில சபையில சொல்றாங்க அபிஷேகம்லாம் அப்போஸ்தல நாட்கள் அதான் இப்ப தேவையில்லை அப்படின்லாம் சொல்றாங்க. அப்படிலாம் கிடையாது. எப்போது அபிஷேகம் ஆமென். எல்லாருக்குள்ளே அபிஷேகம் தேவை. ஆவியானவர் இல்லாம ஒண்ணுமே முடியாது. ஆவியானவருடைய பலன் இல்லாமல் வேதம் சொல்லுகிறது, பலத்தினாலும் அல்ல பராக்கிரத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலே ஆகும். நீங்க செய்ய முடியாதத, உங்க மாம்சம் செய்ய முடியாதத ஆவியானவர் செஞ்சு முடிச்சிட்டார். நியாய பிரமாணம் செய்ய முடியாததை தானே செய்யும்படிக்கு, பழைய ஏற்பாட்டு அந்த நியாய பிரமாணம் செய்ய முடியாதத தேவனே செய்யும்படிக்கு, தேவன் பாவ மனுஷ சாயலாக பாவத்தை போக்கும் பலியாக இந்த பூமியிலே மனுஷனாய் இறங்கி வந்தார் என்று வேதம் சொல்லுது. அவரே செய்ய முடியும். அவர் தான் செய்ய முடியும். அவர் தான் நமக்குள்ள ஆவியா இருந்து நம்மளை இயக்க முடியும். சுய பலத்தினால ஒண்ணுமே முடியாது. நீ எத்தனை நாள் உபாசம் இருந்து முழங்கால நின்னாலும் ஒன்னால முடியாது. ஆனா ஆவியானவருக்கு இடம் கொடுத்து பாரு. ஆவியானவரே என்ன நிரப்புங்கப்பான்னு சொல்லுங்க. ஆவியானவர் உங்களை அழகான நடத்துவார். ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரனே, துதிக்க தூண்டும் துணையாளரே, ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரனே, துதிக்க தூண்டும் துணையாளரே, சாவுக்கு ஏதுவான எங்கள் சரீரங்களை உயிர்ப்பியும் ஆமென். அவர்தான் நம்மளை ஜெபிக்க வைக்கிறார். அவர்தான் நம்மளை துதிக்க வைக்கிறார் ஆமென். ஆவியான நமக்குள்ள வந்து ஜெபிக்க வச்சாதான் அந்த ஜெபம் இன்பமா இருக்கு. ஏதோ பிரமாணத்துக்கு கீழே நீ இத்தனை மணி நேரம் ஜெபிக்கலன்னா உனக்கு அப்படி ஆயிரும் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் சொல்லி பயங்காட்டி ஒருத்தன் ஜெபிச்சான்னா அந்த ஜெபம் அது ஜெபமாவே இருக்கு. அது கொஞ்ச நாள் ஜெபிப்பான், அப்புறம் அவ்வளவுதான் விட்டுருவான். ஆனா ஆவியானவர் நமக்குள்ள ஊற்றப்பட்ட உடனே நம்ம ஜெபம் 24 hours ஜெபிச்சாலோ நம்ம ஜெபம் நிக்கவே நிக்காது. ஜெபிச்சுக்கிட்டே இருப்போம். அப்படியே துதிங்க. ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரனே, துதிக்க தூண்டும் துணையாளரே, ராஜாவின் 2ஆம் வருகைக்காக, இயேசு ராஜாவின் 2ஆம் வருகைக்காக என்னாலும் ஏங்க செய்யும் ஆமென். ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும் சொல்லுமா, ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும்
அன்பினாடென்று அலங்கரியும், அன்பினாடென்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் ஆவியில ஜெபம் பண்ணுங்க, ஆவியில ஜெபம் பண்ணுங்க. ரே பிரா கா பிரா ப்ரோ, நல்ல 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 ஆவியில இப்ப அப்படியே ஜெபிக்க ஆரம்பிங்க கொஞ்ச நேரம். ரே ப்ரோ கா பிரா 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 பலா போ ரே பிரா கா போ ரே பிரா பரா பலா. Come on everybody, speak in tongues. ரே பிரா கா பிரா பிரா பலா போ ரே பிரே ரே கா பா ரே பலா துரா பா ரா கா பா ரே 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 ரே. ஓரா பிரா பிரா அபிஷேகத்தை நிறைந்து நிறைஞ்சு 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 நிறைஞ்சு. ரா பிரா கா பிரா பிரா பலா போ ரே பிரா கா பா ரே பலா தரா பா ரே கா பா ரா கா பா. அப்படியே கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை. ரே ப்ரோ கா பிரா கா பா ரே பலா போ ரா பிரா கா பலா ப்ரோ கா பிரா ரே 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 ரே. அக்கினி 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 அக்கினி. ஓரா பிரா 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 பலா போ ரே பிரா பரா பிரா கா பலா பிரா ரே. அன்பே பிரதானம், அன்பே பிரதானம், சகோதர அன்பே பிரதானம். என் பொருள் யாவோ ஈந்தடித்தாலும் அன்பில்லையானா அதின் பயனில்லை. அன்பே பிரதானம், அன்பே பிரதானம், சகோதர அன்பே பிரதானம். துணிவுடன் உடலை சுட கொடுத்தாலும் பணிய அன்பில்லா பயனதில் இல்லை. அன்பே பிரதானம், அன்பே பிரதானம், சகோதர அன்பே பிரதானம். அன்பை ஊற்றுங்க ஆவியானவரே, ஆவியானவரே. ஆவியானவரே, வல்லாவியானவரே, மகிமையினாவியானவரே, தெளிவினாவியானவரே. ஒரு பெரிய தேவ மனுஷன், அவன் ஒரு நாள் இஸ்ரவேல் தேசத்துக்கு சென்றார். பெரிய ஊழியக்காரர், நீங்க பேர் மறந்துட்டு உலகத்தையே கலக்கிற ஒரு பெரிய தேவ மனுஷன். அவர் ஆண்டவருடைய கல்லறைக்குள்ள போனாராம். திறந்திருக்கிற அப்பாவுடைய கல்லறைக்குள்ள போய் ஜெபிச்சார். அப்பா, என்ன உங்களுடைய ஆவியினால் நிரப்புங்க, உயிர் தெழுந்த வல்லமையினால் நிரப்புங்க. அவர் ஜெபிச்சிட்டு அபிஷேகத்தை ஆண்டவர் ஊற்றினார். அக்கினி அவர் மேல ஊத்தினார், அபிஷேகத்தை ஊத்தினார். அந்த கல்லறைக்குள்ளாகவே அவர் நிரப்பப்பட்டு வெளியே வரும்போது அங்க வாசல்ல ஒரு குஷ்டரோகி நின்றுட்டு இருந்தானா. உடனே அவர் அப்படியே கட்டி பிடிச்சு அவனை அப்படியே கட்டி பிடிச்சு அவனுக்காக ஜெபிச்சார். உடனே அந்த குஷ்டரோக சுகமாயிட்டு. அந்த அன்பு பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் ஊற்றப்பட்டது. எழுத்து கொள்ளுகிறது, ஆவி உயிர்ப்பிக்கிறது. பழைய ஏற்பாட்டு நாட்கள் அந்த பழைய கற்பனையை பெற்ற மோசே என்ன சொன்னான்? ஒரு ஸ்திரீ ஒருத்தன் பாவம் செஞ்சா, பச்சாரம் செஞ்சா, கொலை செஞ்சிட்டான், அவனை கல்லெறிஞ்சு கொள்ளு, இதுதான் பிரமாணம் சொல்லுது. ஆனா ஏசப்பா என்ன சொன்னாரு? ஒரு கண்ணத்துல அரைஞ்சா மறுபண்ணம் கொடு. ஆமென். இதுதான் அன்பு. ரே பிரா கா பிரா பாலா, அதுதான் கிறிஸ்துவின் பிரமாணம். ரே பிரா பிரா பாலா போ ரே பிரா பிரா பா ரா கா. நல்ல ஆவியில ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஓ ரே பிரா, ஒருவன் கிறிஸ்து. ஆமென். இனி கர்த்தரை அறிந்து கொள்ள இனி எவனுமே சொல்ல தேவையில்ல. இப்படி நட அப்படி நடன்னு சொல்லவே தேவையில்ல. ஒருத்தனுக்கு பரிசுத்த ஆவியில நடத்துங்க, ஆவியில நடத்துங்க. ஆவியில நடத்தின ஆட்டோமேட்டிக்கா அவன் கர்த்தரை அறிந்து கொள்வான். வேதம் சொல்லுகிற சிறியோர் முதலாய் பெரியோர் வரைக்கும் எல்லாரும் கர்த்தரை அறிந்து கொள்வார். இனி ஒருத்தன் கர்த்தரை அறிந்து கொள்ள சொல்ல தேவையில்ல. ஒருவன் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்பட்டான், அவன் தேவனுடைய புத்திரன். நீங்க சபையில அபிஷேகத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. நீங்க தேசத்துல அபிஷேகம் ஊற்றப்படணும். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கு அபிஷேகம் ஊற்றப்படணும். ஆவியானவர் இல்லாத ஒரு வாழ்க்கை வேண்டாம். கேளுங்க, அப்பா என்ன நிரப்புங்க. இத்தனை நாள் நான் ஒரு செத்த வாழ்க்கை வாழ்ந்தது போதும் டாடி, என்ன உங்க ஆவியினால் நிரப்புங்க. இனி அந்த பழைய கற்பனை எனக்கு வேண்டாம், அந்த 10 கட்டளை எனக்கு வேண்டாம்ப்பா. நீங்க கொடுத்த அந்த 2 கற்பனை எனக்கு போதும். உங்க அபிஷேகம் எனக்கு போதும்பா. நீங்க எனக்குள்ள வந்துட்டா நான் பரிசுத்தமா வாழ முடியும். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்ய மாட்டான். ஏன்? அவனுடைய தேவனுடைய வித்து அவனுக்குள்ள இருக்கு. தேவனுடைய வித்து ஆகிய பரிசுத்த ஆவியானவர் வார்த்தை அவனுக்குள்ள இருக்கும் போது
ஓ, அவன் பரிசுத்தமாய் வாழ்வான். நல்ல கரங்களை தட்டி நிரப்புங்கப்பா, உங்க வல்லமையாலே என்ன நிரப்புங்கப்பா, உங்க அக்கினியாலே நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, ஆவினாலே நிரப்பிடுங்க. மூழ்கணுமே, நான் மூழ்கணுமே, ஆவி நதியில் மூழ்கணுமே. ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. தொடர்ந்து புது உடன்படிக்கையில நிலைத்திருக்க, புது உடன்படிக்கையின் அபிஷேகத்தை பெற்று புதிய வாழ்க்கை வாழ, புதிய கற்பனையை பெற்றுக்கொண்டு அதன்படி வாழ ஒவ்வொருவருக்கு கிருபை கொடுங்க. ஆமென். இந்த வார்த்தையில நிலைத்திருக்க, நாளுக்கு நாள் கனி கொடுக்க ஒவ்வொருவரையும் இந்த ஆவியினால் இன்னும் நிரப்புங்க. எங்களை இன்னும் நிரப்புங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து உங்க பிரசன்னத்துக்குள்ள மூடி மறைத்துக்கோங்க. எல்லா மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். ஹalleluya. God bless you.